மனோஜ் சொன்ன வார்த்தை தலைகுனிந்த ரோகிணி மீன் அண்ட் முத்துவோட காதல் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஜெயிச்சிருச்சு. ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ அந்த வகையில் பெஸ்ட் கப்பிள்ஸ் போட்டியில் கலந்துக்கிட்ட ரோகிணி மனோஜ் சொன்ன வார்த்தையால் பார்த்தீங்கன்னா தலைகுனிறாரு. அதே போல் எல்லார் முன்னாடியும் ரவிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி அதிர்ச்சி கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரசிகர்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது. ஏற்கனவே வீட்டில் நிறைய பஞ்சாயத்து இருந்தாலும் அண்ணாமலையுடைய 3 மகன்களும் தங்களுடைய மனைவியோட சேர்ந்து பெஸ்ட் கப்பிள்ஸ் போட்டியில் கலந்துக்கிறாங்க. அதில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்கிட்ட இருக்குது. ஸோ ஏற்கனவே நேற்று வெளியான ப்ரோமோவில் ரோகிணி கிட்ட அங்கே இருந்த நடுவர்கள் கேள்வி கேட்கும்போது ரோகிணி, நான் மாதம் 50,000 சம்பாதிக்கிறேன், ஆனால் வீட்டில் 20,000 தான் கொடுக்குறேன், 30,000 என்னுடைய செலவுக்கு நான் எடுத்துக்கிறேன், நான் எனக்கு பார்லர் டெவலப்மெண்ட்டுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவேன், அதுக்கப்புறமா என்னுடைய பர்சனல் செலவுக்கும் நான் செலவு பண்ணிப்பேன், அதோட பிளாக்மெயில் பண்ணுறவங்களுக்கும் பணம் கொடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டு நடுவர்களும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதே போல் முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா யார் பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியில் இருந்தாங்க. இதை தொடர்ந்து அடுத்த வாரத்துக்குன்னு சொல்லி வெளியான ப்ரோமோவில் சிறந்த ஜோடி யார் அப்படிங்கிற காம்படிஷன் நடக்குது. அதில் எல்லா பெண்களுமே அவங்களுக்கு தெரிஞ்ச திறமையை மேடையில் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது மீனா பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டிக்கிட்டே பூக்களை கட்டுறாங்க. ரோகிணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு மேக்கப் பண்ணி பெண்ணாக மாற்றுறாங்க. அதை தொடர்ந்து அடுத்த ரவுண்டு நடைபெறுது. அதில் ரோகிணியும் மனோஜும் முதல்ல கலந்துக்கிறாங்க. அப்போது மனோஜ் ரோகிணி கிட்ட, நான் என்னுடைய மனைவி கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டு பார்த்தீங்கன்னா ரோகிணி தலை குனிறாங்க. அதை தொடர்ந்து ரவியன் ஸ்ருதியும் கலந்துக்கிறாங்க. அதில் ஸ்ருதியோடைய கைகளை பிடிச்சபடியே ரவி, எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 3 பசங்க, அதே மாதிரி எங்களுக்கும் 3 குழந்தைங்க பிறக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டு அதிர்ச்சியான ஸ்ருதி மேடையிலேயே எழுந்து நிற்கிறாங்க. ஆனால் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு ப்ரோமோவில் காட்டலை. அண்ட் இதை தொடர்ந்து முத்துவும் மீனாவும் அந்த ரவுண்டில் கலந்துக்கிறாங்க. அப்போது மீனா முத்துவோட கைகளை பிடிச்சிக்கிட்டு, என்னுடைய அப்பா என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் இவரும் என்னை பார்த்துக்கிறாரு, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், என்னுடைய புருஷனா இவர் கடைசி வரைக்கும் என் கூட இருந்தால் மட்டும் போதும், வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்கே இருந்த எல்லாருமே கைத்தட்டுறாங்க. ஸோ இந்த கலகலப்பான ப்ரோமோ இப்போ ரீசெண்டாக வெளியாக இருக்கிற நிலையில் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய திருப்பங்கள் இருக்குங்கிற மாதிரி பார்க்கப்படுது. ஆக்சுவலாக இது ஃபைனல் ரவுண்டாக இருக்க போகுதா, இல்லை இதுக்கப்புறமும் அப்கமிங் ரவுண்ட்ஸ் எல்லாமே வரப்போகுதா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரோகிணியும் அவுட் ஆகிட்டாங்க அண்டு ஸ்ருதியும் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ முத்து அண்டு மீனா பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த அதர் கண்டஸ்டன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆடியன்ஸுடைய மனங்களை கவர்ந்துருக்கிறாங்க. ஸோ இந்த போட்டியிலையும் அவங்களே ஜெயிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை முத்துவும் மீனாவும் ஜெயிக்கிற பட்சத்தில் அதில் கிடைக்கிற 1 லட்சத்தை வச்சு அவங்க மாடியில் ரூம் கட்டுறதுக்கு உண்டான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.